தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை தெளிவாக அறிவிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் யாருடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறது மக்கள் நல கூட்டணி. அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இல்லாத ஒரு மாற்று அரசியலை முன்னிலைப்படுத்துவதுதான் பிரதான நோக்கம் என்கிறார்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தாங்காது என்ற விமர்சனமும் உண்டு. மக்கள் நல கூட்டணி சார்பில் மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு மதுரையில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டணியின் 3 மாத பயணத்தையும் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமரேசன் அரங்கத்திற்கு வந்திருக்கார். வணக்கம். நவம்பர் 2 மக்கள் நல கூட்டு இயக்கம் மக்கள் நல கூட்டணியாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு 80 நாட்கள் கடந்து எப்படி பார்க்குறீங்க? இலக்கை நோக்கி நகர்வதாக உணர்கிறீர்களா? நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறவர்கள், ஒரு மாற்று அரசியல் இயக்கம் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் கொண்டிருந்தவர்கள் கணிசமான பகுதியினர், பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக இருக்கிறவர்கள், ஆதரவாளர் இருப்பவர்கள் எல்லாம் தாண்டி மிக பெரும்பான்மையினர் எந்த கட்சியும் சாராதவர்கள். அவர்கள் மத்தியிலே இந்த எண்ணம் இருந்து வந்தது. மாறி மாறி தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக என்று இந்த 2 கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இவர்களோடு மற்ற கட்சிகள் கூட்டு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த மாற்றமும் நிகழவில்லையே, ஆட்சி மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறதே தவிர அடிப்படை மாற்றங்கள் எதுவுமே நிகழவில்லை என்ற ஏக்கம் பலருக்கு இருந்து வந்திருக்கிறது. அந்த ஏக்கத்திற்கான விடையாக, அந்த சொல்லப்போனால் அவருடைய எதிர்பார்ப்புக்கான ஒரு நம்பிக்கையாக இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது முதல்ல உருவானது. நீங்கள் இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், தமிழகத்தில் முதல் முறையாக முன் எப்போதும் நடந்திராத வகையில் ஒரு அடிப்படையான சில கொள்கை உடன்பாடுகள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் மாறுபாடு இருக்கும் என்றாலும் எதெல்லாம் உடன்படுகிறார்களோ அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது அறிவிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லை, வெறும் செயல் திட்டமாக மட்டும் இல்லாமல் மக்களுடைய சில பிரச்சனைகளுக்காக அடுத்தடுத்து போராட்ட களம் கண்டு அந்த அடிப்படையில் ஒரு கூட்டு இயக்கம் உருவாகி அந்த கூட்டு இயக்கம் அரசியல் கூட்டணியாக மாற வேண்டும், தேர்தலையும் சந்திக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுகிற வகையில் தான் நவம்பர் 2ஆம் தேதி அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு அல்லது செயல் திட்டம் என்பதும் மக்களுக்கு வெளியிடப்பட்டது. இதையெல்லாம் அந்த திராவிட கட்சிகள் செய்யலையா? இப்ப நீங்க நிராகரித்திருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கல, மக்களுக்காக போராடல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? அதாவது இந்த 2 கட்சிகளுமே 1967க்கு பிறகு காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் இனிமேல் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டதில் நிச்சயமாக திமுகவுக்கு உள்ள பங்கை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் திமுக பிறகு அதிமுக என்று மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததில் என்ன நடந்தது என்றால், திராவிட இயக்கத்திற்கு என்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஒரு வெறும் வரலாறு அல்ல, அது சில சித்தாந்தம் சார்ந்த, தத்துவம் சார்ந்த, இலட்சியங்கள் சார்ந்த பாரம்பரியம் அந்த பாரம்பரியம். ஆனால் அந்த பாரம்பரியத்திற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் திராவிட கட்சிகள் என்றாலே அது வெறும் ஊழல் தான், திராவிட கட்சிகள் என்றாலே பதவிக்காக சமரசம் செய்து கொள்கிறவர்கள் தான் என்ற ஒரு எண்ணத்தை அவர் அழுத்தமாக இவர் மாறி மாறி இவரோட ஆட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது சொல்லப்போனால் அவர்களோடு கூட்டு வைத்து அரசியல் கூட்டு வேறொரு நல்ல நோக்கத்திற்காக, உதாரணமாக காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் அல்லது பிஜேபியை தடுக்க வேண்டும் என்ற போன்ற நோக்கங்களோடு உறவு வைத்து கொண்ட மற்ற கட்சிகளுக்கும் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவதாகத்தான் மாறிப்போனது. தமிழக அரசியலில் ஒரு கணிசமான இளைஞர்கள் மத்தியிலே கூட ஒரு அரசியல் குறித்த ஒரு அதிருப்தி, ஒரு ஈடுபாடின்மை வளர்ந்தது என்றால் இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சிகளில் மாறி மாறி நடந்திருக்கிற அந்த அத்துமீறல்கள் தான் காரணம். திரு குமரேசன், எந்த அடிப்படையில் விஜயகாந்துக்கும் வாசனுக்கும் மக்கள் நல கூட்டணி அழைப்பு விடுக்கிறது? ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விஜயகாந்த் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு திருப்தியும், வாசன் மத்திய அமைச்சராக இருந்தபோது திருப்தியாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? வாசன் அவர்களை பொறுத்தவரையில் எந்த கட்சியில் அங்கம் வகித்து மத்திய அமைச்சர்கள் இருந்தாரோ அந்த கட்சியின் கொள்கைகளோடு நிலைப்பாடுகளும் முரண்பட்டு வெளியே வந்து விட்டார். அந்த அந்த பாதைகளை அவர் நிராகரிக்கிறார் என்பதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக அவர் எந்த அளவுக்கு செயல்பட அனுமதிக்கப்பட்டார் என்பதை சட்டமன்றத்தில் அத்தனை குறுக்கீடுகள் அதெல்லாம் நம்ம காட்டுகிறது. கொள்கையோடு முரண்பட்டு வெளியில வர்றதுங்கிறது வேற. பதவி வகித்த காலத்துல அதுல திருப்தி இருக்கு எங்களுக்கு, அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு இல்ல மாநில நலன் சார்ந்து அவர் சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல உங்களுக்கு திருப்தி இருக்கு, அதனாலதான் அழைக்கிறீங்க 2 பேரையுமே. இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல் தேவை ஒரு மாற்று தேவை என்பது என்று பார்க்கிற போது அவருடைய பலம், அவருக்கு இருக்கிற மக்கள், அவருக்கு ஒரு மக்கள் தளம் இருக்கிறது அல்லவா, அந்த தளம் தேவை என்கிற அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது.
இது கடந்த கால செயல்பாட்டுக்கான மதிப்பீடு அல்ல. அதற்கு அந்த அடிப்படையில் குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையே தேவையில்லையே, வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் முடிவு இல்ல. அவரோடு உட்கார்ந்து பேசுகிற போது இந்த தலைவர்கள் அவரை சந்திக்கிற போதும் சரி, விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிற போதும் சரி, நாங்கள் இப்படி ஒரு கொள்கை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம், செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று எடுத்து சொல்லிதானே அழைக்கிறார்கள். செயல்னு இருக்குல்ல, செயல் திட்ட அறிக்கையில செயல்னு இருக்கு, இதையெல்லாம் நம்ம செய்ய செயல்படுத்துவதற்கான. அப்ப அவங்க கடந்த காலங்கள்ல நல்லா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. அப்படி பார்த்தால் இவ வந்தா நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் நீங்க அழைக்கிறீங்க. அந்த காலத்தில் இந்த 4 கட்சிகளுமே கூட வெவ்வேறு தளத்தில் செயல்பட்டவர்கள். நான் ஏற்கனவே தொடக்கத்திலே நான் பதிவு பண்ணி வெவ்வேறு முகாம்களில் கூட இருந்தவர்கள் தான். இன்றைக்கு எதிர்கால தமிழகத்தின் நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி குறைந்தபட்ச கொள்கைகள் உடன்பாட்டோடு உருவாக்குகிறார்கள். அதுல தான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்பதற்கான செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். நல்ல கண்ணுவை முதலமைச்சர் வேட்பாளரா ப்ரோமோட் பண்றதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, வெளிப்படையா இன்னும் சொல்லாத போது இவங்க 2 பேருமே முதலமைச்சர் கனவோட எண்ணங்களோட தானே இருக்கிறாங்க. அப்ப இவங்களை நீங்க கூப்பிடுறது அப்படிங்கறத எந்த தளத்துல கூப்பிடுறீங்க? இல்ல, இது உங்களோட ஊகங்களின் அடிப்படையிலான விஷயங்கள். ஊடகங்களுடைய நல்ல கண்ணுவை ஏன் ப்ரோமோட் பண்ணல, வெளிப்படையா ஏன் பேசலங்கிற ஒரு கேள்வி எழும்போது இவங்க 2 பேரும் அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க, ஏன் கூப்பிடுறீங்கிற சந்தேகம் எழுவது இயற்கை தானே. இதுல என்ன ஊடகங்கள்? இவர்களை அழைப்பதற்கு காரணம் இவர்கள் பின்னால் இருக்கின்ற அந்த மக்கள் தளம். ஏன்னா அந்த ஆதரவு வேண்டும் என்பது. ஏன்னா மக்கள் கூட்டணி அமைத்தாயிற்று, தேர்தலை சந்தித்தாக வேண்டும். அது சந்திக்கிற போது மிகப்பெரிய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மாற்று அரசியலுக்கும் அப்ப தேர்தல் வெற்றிக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த கொள்கை உடன்பாட்டோடு அவர் ஏற்றுக்கொண்டால் தானே மறுபடியும் அழைப்பு விடுக்கிறோம். அழைப்பு அவர் ஏற்றுக்கொள்ள இந்த விஷயங்கள் முரண்படாம இது வரைக்கும் அவங்க 2 பேருமே இன்னும் உறுதியான பதில். இது சரியான கேள்வி. இதற்கு என்ன என்னுடைய பதில் என்னவென்றால், இவர்களுக்கு மக்களிடம் இருக்கிற அந்த செல்வாக்கு இந்த கூட்டணிக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கட்டமைப்பதில் தாங்களும் பங்களிக்கப் போகிறார்களா, அல்லது சில அவர்களாக கணக்கு போடுகின்ற சில உடனடி ஆதாயங்களுக்காக ஒரு எதிர்காலத்தில் இவர்கள் கிடைக்கக்கூடிய அரசியல் ரீதியான மிகப்பெரிய மரியாதை அதை இழக்கப் போகிறார்களா என்பது இன்னும் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு சிறப்பான கூட்டணி அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஆனா தேர்தலுக்கான வெற்றிக்கான கூட்டணி இல்லை. கூட்டணி என்பது வெறும் பூடகமாக புகை நடுவில் இருக்க மட்டும் முடியாது. தேர்தல் களத்தை சந்தித்தாக வேண்டும். அப்படி சந்திக்கிற போது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்களும் வாருங்கள் என்றுதான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து இன்னும் அவர் முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தனிப்பட்ட ஒரு பத்திரிகையாளனாக விஜயகாந்த் அவர்களுக்கும் வாசன் அவர்களுக்கும் உங்கள் நிலைப்பாட்டை இன்னும் மேலும் இழுத்து கொண்டே போகாதீர்கள். உங்கள் நிலைப்பாட்டை அறிவித்து விடுங்கள். இப்படி ஒரு உங்களுக்கான ஒரு அரசியல் மரியாதையை உருவாக்கக்கூடிய, அதை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறதே, இந்த கூட்டணியோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள போகிறீர்களா, அல்லது ஒரு மக்களுடைய அவன் நம்பிக்கை இழந்து விட்டுக்கிற, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு களங்கத்தை ஏற்படுத்திக்கின்ற இந்த இயக்கங்களோடு மற்ற 2 கட்சிகளோடு அடையாளப்படுத்திக் கொள்ள போகிறார். என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி.